எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். சில விஷயங்கள்லாம் கேட்கிறத விட பார்க்கிறதுக்கு தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சில பேர் வந்து சில விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா செயல்ல இறங்க மாட்டாங்க. ஆனா சில பேர் வந்து டைரக்ட்டா ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி ஆக்ஷன்ல இறங்குற பீப்பிளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய ரெஸ்பெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் வந்து அதிகமாயிட்டே போகும். அப்போ நம்ம செய்ற ஆக்ஷன்ஸ பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட எந்த அளவு மரியாதையா வாழப் போறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஆக்ஷன் சொல்லப்பட்ட இந்த செயல்முறைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்ல விஷயங்கள மட்டும் தான் பேசிட்டே இருக்கணும். அந்த விஷயம் வந்து சுத்தி இருக்கிற பீப்புளுடைய வாழ்க்கையிலயும் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள உருவாக்குற மாரியான விஷயங்களா செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ ஒரு பெர்சன் வந்து எப்பவுமே நல்ல விஷயங்கள செஞ்சுட்டே இருந்தா மட்டுமே பொழச்சுக்க முடியுமா? நல்ல விஷயங்கள செஞ்சுட்டே இருந்தா மட்டுமே வந்து நல்ல பெரிய ஆள் ஆக முடியுமா? இல்ல நல்ல விஷயங்கள செஞ்சுட்டே இருந்தா மட்டுமே வந்து மன அமைதியோட வாழ முடியுமா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சில நேரங்கள்ல வந்து சில கெட்ட விஷயங்கள், அதாவது எவிலான ஆக்ஷன்ஸயுமே வந்து நம்ம செய்ய கத்துக்கணும். களவும் கற்று மற அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்பன்னா வந்து திருட்டு தொழிலையும் கத்துக்கிட்டு மறந்துரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, திருடன கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எப்படிலாம் திருடுவான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நாமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் வந்து சிக்மா மேல்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு கரெக்ட்டான ஆக்ஷன்ஸா இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல செயல்களா இருக்கலாம். இத செய்றதோட மட்டும் இல்லாம சில எவிலான ஆக்ஷன்ஸ்லயுமே இறங்க ஆரம்பிப்பாங்க. சில எவிலான ஆக்ஷன்ஸுமே கத்து வச்சிருப்பாங்க. சில எவிலான ஆக்ஷன்ஸுமே வந்து காட்டுவாங்க சில நேரத்துல. இந்த மாரி எவிலான ஆக்ஷன்ஸ் அவங்க காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எவிலான பீப்பிள் நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இல்ல எவிலான பீப்பிள், எவிலான பிஹேவியர்னால இங்க பழகும்போது, நாமும் கொஞ்சம் எவிலான ஆக்ஷன காட்டும்போது மட்டும் தான், இந்த மாரி எவிலான பீப்பிள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்ன்றதுக்காக, சிக்மா மேல்ஸும் எவிலான ஆக்ஷன்ஸ காமிச்சிட்டு இருப்பாங்க. அத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, ஹவ் சிக்மா மேல்ஸ் டிஸ்ட்ராய் த எவில் பீப்பிள பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எவிலான பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பீப்பிளோடைய அதாவது வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் பீப்பிள்ன்னு சொல்லலாம் இவங்கள. இல்ல வந்து ஒரு கெட்ட குணம் வாய்ந்த பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டார்க் சாட்டிஸ்ஃபாக்ஷன் அடையறதா தான் இருக்கும். இங்க டார்க் சாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அற்பத்தனமான சந்தோஷம், அற்பத்தனமான திருப்தி. இந்த அற்பத்தனமான சந்தோஷமும், அற்பத்தனமான திருப்தியும் அந்த மனிதர்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தும்போது, சுத்தி இருக்கிற பீப்பிள கொஞ்சம் அவமானப்படுத்தும்போது, சுத்தி இருக்கிற பீப்பிளோடைய சில சில சின்ன சின்ன தவறுகள பெருசா சுட்டி காமிச்சு, அது மூலியமா அவங்களுடைய கைகள உயர்த்தி, நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்கும்போது. இந்த எவிலான பீப்பிள் வந்து சுத்தி இருக்கிற பீப்பிள டவுன் பண்ணி தங்கள தாங்களே பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்க்கும் வேணா போவாங்க. எவ்வளவு மோசமான காரியங்கள்ல வேணா ஈடுபடுவாங்க. அவங்களோட மொத்த ஆம்பிஷன் வந்து நம்ம பெரிய ஆளா காமிச்சுக்கணும். நம்ம தான் இங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, நார்மலான பீப்பிள் வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டில மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட கண்ட்ரோல்ல மாட்டிப்பாங்க. இவங்க எந்த விஷயம் சொன்னாலுமே அத அப்படியே கேட்டுப்பாங்க. இவங்களும் கண்ட்ரோல் பண்ற நேச்சர்ல வந்து, "நீ தப்பு பண்ணிட்ட. நீ இப்படிதான். உன்னால வேலைக்கு ஆவாதுன்னு" சொல்லிட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டி, தட்டி அதுல வந்து கொஞ்சம் ஒரு அற்பத்தனமான திருப்தி அடையிற பீப்பிளா இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாரியான பீப்பிள் வந்து நார்மல் பீப்பிள வந்து மேனிபுலேட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்தாலுமே கூட, சிக்மா மேல்ஸ் கிட்ட வாலாட்ட முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் கிட்ட இருக்கிற எவிலான ஆக்ஷன்ஸ் தான். அவங்க வந்து நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்ற மாரி, கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தால இந்த வீலான பீப்பிள்ஸ்க்கு வந்து சிக்மா மேல பார்த்தாலாம் அவங்க நெனச்சாலே வந்து ஒரு கெட்ட கனவு மாரி தான் தோணிட்டே இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா மேல்ஸ் எப்படி வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க எவிலான பீப்பிள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அட்டென்ஷன வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எவிலான பீப்பிள் வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, அட்டென்ஷன் குடுக்காம இருக்கிறது தான். புத்தர் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு மகான் வந்து ஒரு நாள் ஒரு மரத்துக்கீழ வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆழ்ந்த தியானத்த கலைக்கும்போது, புத்தருக்கு எதிர்க்க வந்து ஒரு பெர்சன் ஒரு நார்மலான பெர்சன் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "நீ என்ன பெரிய கடவுளா? எப்ப பாரு சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துகிட்டே இருக்க. சும்மா பெரிய ஒரு ஞானி மாரி பேசிட்டு இருக்க. உலகமே உனக்கு தெரியுமா? நீ தான் உலகத்தையே படைச்சியா? என்னமோ உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு, இந்த மாரி ஹார்ஷா பேச ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அதிகமா அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி அசிங்கமா பேசிட்டே இருக்கும்போது, புத்தர் வந்து சின்னதா ஒரு இமை இமை கூட இமைக்காம அந்த வார்த்தைகள அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு அவர் எதுவுமே ரெஸ்பாண்டும் பண்ணல. அவரோட முகமும் மாறல. ஃபுல்லா கேட்டுக்கிறாரு அந்த கெட்ட வார்த்தைகள. அந்த பெர்சன் கத்திக்கிட்டே இருந்து கத்தி, கத்தி, கத்தி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா வந்து புத்தர விட்டு விலகி போக ஆரம்பிச்சுடுறாரு. இத தூரமா இருந்து புத்தருடைய சீடர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பெர்சன் போன அப்புறமா அந்த சீடர் வந்து புத்தர்கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "சுவாமி நீங்க இந்த மாரி தியானத்துல இருந்து கண்ண திறக்கும்போது இந்த மாரியான ஒரு மோசமான மனிதர் வந்து உங்கள இவ்ளோ மோசமா திட்டுறத நான் தூரம் நின்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வந்து கொஞ்சம் கோவப்பட்டுருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் இந்த இடத்த விட்டு நீங்க விலகியாவது போயிருக்கலாம். ஆனா நீங்க எதுக்கு அந்த பெர்சன் சொன்ன வார்த்தைய ஃபுல்லா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அதுக்கு புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இல்லப்பா இப்போ உனக்கு யாரோ ஒரு பெர்சன் வந்து கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க உனக்கு குடுக்குறதுக்கு. அந்த கிஃப்ட்ட நீ வாங்க மறுத்துட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெர்சன் என்ன சொல்றாரு, சீடர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் கிஃப்ட் வாங்கலன்னா என்ன பண்ணுவாரு, எடுத்துட்டு வந்த கிஃப்ட்ட அவரே எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. சோ அததான் நான் இப்ப பண்ணேன். அந்த பெர்சன் என்ன பார்த்து என் மேல இருக்கிற கோவத்துல, என் மேல இருக்கிற வன்மத்துல என்னென்னவோ தவறான வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. என்ன அசிங்கப்படுத்ததான் நெனச்சு அதிகமா கத்த ஆரம்பிச்சு, அவரோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னோட அட்டென்ஷன நான் சுத்தமா குடுக்காததுனால, அத அவரே திருப்பி எடுத்துட்டு போயிட்டாருப்பா அப்டின்ற மாரி சொன்னாராம். இதுதான் சிக்மா மேல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அட்டென்ஷன அவங்க பக்கம் குடுக்கவே மாட்டாங்க. எவில் பீப்பிள் பக்கம். ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிட்டே இருப்பாங்க. இத பார்க்கும்போது என்னப்பா வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. கான்ஃப்ளிக்ட் சண்ட வந்துற போதுன்னு பயந்து ஓடுறாங்க சிக்மா மேல்ஸ்ன்னு சொல்ற மாரி தெரிஞ்சாலுமே, இது வந்து ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜி. அட்டென்ஷன குடுக்காம, அப்படியே அந்த இடத்த விட்டு கண்டும் காணாம வர்றது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து, இவங்களுடைய பெர்சனல் வெல் பீயிங்க காப்பாத்தும். உங்களுடைய எனர்ஜிய காப்பாத்திரும். கத்துறவன் வந்து பயங்கரமா கத்திட்டு போயிட்டே இருப்பான். அவனுடைய மன அமைதி போயிடும். சிக்மா மேல்ஸ் இவங்களோட மன அமைதிய காப்பாத்திக்கிறதுனால, அவங்க வாழ்க்கையுமே வந்து ரொம்ப அழகா காப்பாத்திக்கிறாங்கன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். "எ பேட் டே ஃபார் எ ஈகோ இஸ் எ குட் டே ஃபார் எ சோல்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஈகோவுக்கு நம்ம குடுக்குற ஒரு பேட் டே, நம்ம ஈகோ அடக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்மாக்கு அது குடுக்குற ஒரு நல்ல நாள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால வந்து எவில் பீப்பிள் என்னதான் கத்துனாலுமே, கத்திட்டு அவங்களே அடங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இக்னோர் பண்ணிட்டு போறது சிக்மா மேலோட ஒரு ஸ்டேட் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் சிக்மா மேல்ஸ் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க எவில் பீப்பிள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எவில் பீப்பிள் உடைய டிஸ்ஹானஸ்டி நேர்மையற்ற தன்மைய வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சுருவாங்க. பயப்படவே மாட்டாங்க. பொதுவாவே இந்த மாரி எவிலா இருக்கிற பீப்பிளுடைய முக்கியமான ஒரு ஆம்பிஷன் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பாட்லைட் அவங்க மேல விழணும். நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இவங்க கூவிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேல ஸ்பாட்லைட் விழணும். இவங்க நெறைய விஷயத்த அடையணும். இவங்க வந்து பேர் புகழ் அடையணும். இவங்க வந்து அதிகாரத்த அடையணும். இங்க அதிகாரத்த அடையறதுக்காக ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனா, அந்த அதிகாரத்த அடையறதுக்கான வழிகள நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்றத பேஸ் பண்ணி தான், நம்ம எவில் பீப்பிளா இல்ல நார்மலா நல்ல பீப்பிளா அப்படின்றது தெரிய வரும். இந்த மாரி மோசமான பீப்பிள் வந்து தப்பான முறையில அடுத்தவங்கள அடக்குமுறை செஞ்சு அந்த அதிகாரத்த எடுக்கணும்னு நெனைக்கிறதுனால, இவங்களுடைய இந்த நேர்மறையான ஐ மீன் எதிர்மறையான எண்ணமா இருக்கலாம், நேர்மையற்ற தன்மையா இருக்கலாம். சிக்மா மேல்ஸ்க்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஸ்பாட்லைட் அவங்க மேல விழும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. "எப்பா நம்ம வேலைய செஞ்சுட்டு போவோம். நமக்கு எதுப்பா இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லைட்லருந்து விலகியே இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மாரி நேர்மையற்ற மனிதர்கள் அவங்களுடைய வேலைய காட்டும்போது, ஸ்பாட்லைட்ல வந்து இவங்களுடைய அந்த டிஸ்ஹானஸ்டிய எக்ஸ்போஸ் பண்ணவும் தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம நார்மலான பீப்பிள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அந்த பிரச்சனை இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸ மட்டும் தான் பார்த்துட்டு போவோம். என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா சிக்மா மேல் குவாலிட்டில இருக்கிற பீப்பிள் வந்து உள்ள நோட் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. டீடைல்ட் ஓரியன்டடா இருப்பாங்க. இதனாலேயே வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஈஸியா அவங்களால கன்வே பண்ணவும் முடியும். உண்மைய வந்து வெளிச்சம் போட்டு காட்டவும் முடியும். இதுக்கு அவங்க பயப்படவும் மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால வந்து உண்மைய நேக்கா வெளிச்சம் போட்டு காட்டுற இந்த திறமையும், அப்சர்வேஷன் அதிகமா இருக்கிறதுனால, இந்த மாதிரியான எவிலான பீப்பிள ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூஸ் ஃபால்ஸ் ஃபிளாட்டரி அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த எவிலான பீப்பிள் கையில எடுக்கிற ஒரு உன்னதமான ஆயுதம் என்ன? ரொம்ப மறைவான ஆயுதம்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப அழகான வந்து சூப்பரான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாட்டரி. அடுத்தவங்கள வந்து புகழ்றது, அடுத்தவங்களுக்கு ஐ சேர்க்கிறது, அடுத்தவங்களுக்கு வந்து இன்சின்சியரான காம்ப்ளிமெண்ட் குடுக்குறது. யார எப்போ எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணா அவங்க கிட்ட என்ன மாரியான விஷயங்கள அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அழகா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய எவில்னஸ் மூலியமா வந்து ஈஸியா வந்து ஒரு பெர்சன வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முகஸ்துதி பாடுறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்களோட கால்ல விழவும் முடியும், அவங்களோட கால வாரவும் முடியும். இந்த பிளானுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவே வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் இந்த பெர்சன் கிட்ட இருந்து ஆக வேண்டியது இருக்கு. அப்ப நான் இந்த பெர்சன் இந்த மாரிலாம் வந்து இன்சின்சியர் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த ப்ராப்பரா பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் சிக்மா மேல்ஸ் கிட்ட வொர்க் அவுட் ஆவாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் ஒரு சின்சியரான காம்ப்ளிமென்ட்டையும், ஒரு இன்சின்சியரான காம்ப்ளிமென்ட்டையும் அழகா பிரிச்சு பார்க்க தெரியும். யார் உண்மையிலேயே நம்மள காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, யார் உண்மையிலேயே நம்மள வந்து கால வாரத்துக்காக காம்ப்ளிமெண்ட் பண்றாம நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஷார்ப்பான ஐஸ வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேலண்ட் அவங்க எப்படி வளர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் கூட பழகும்போது டே 1ல முதல் நாள்ல, முதல் நிமிஷத்துலருந்து இவங்க பழகுற கடைசி நொடி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா இவங்கள பத்தின எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்களோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்க. ஸ்டோர் பண்ணிட்டே வர்றது மூலியமா, அவங்களுடைய ஃபேஸ எப்போ எப்படி எப்படி மாத்துவாங்க, என்ன மாரியான விஷயத்துக்குலாம் எப்படி வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, இந்த ஃபிளாட்டரி அப்படின்னு சொல்லப்படுற இன்சின்சியர் காம்ப்ளிமெண்ட்ஸ் மூலியமா எவில் பீப்பிள் சிக்மா மேல்ஸ எதுவுமே செய்ய முடியாது.
இதுக்கு மயங்கா இதுக்கு மயங்காம இருக்கிறது, அதாவது உங்கள யாராவது ஐஸ் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க மயங்காம இருந்தாலே அந்த ஆப்போசிட் பெர்சன் ஏமாந்துருவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய வச்சு எவில் பீப்பிள் வந்து டிஸ்ட்ராய் பண்றதுல வந்து சிக்மா மேல்ஸ்க்கு நிகர் சிக்மா மேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4த் விஷயம் எப்படி சிக்மா மேல்ஸ் வந்து எவிலான பீப்பிள டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தப்பிச்சுருவாங்க. சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் கரண்ட் ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அந்த மாரி தான் நம்ம இருக்கணும். கரண்ட்டா என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம அப்டேட் ஆயிக்கணும். நம்ம ட்ரெண்ட வந்து கரண்ட்டுக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும்னு சொல்லப்படுற இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற ஆசைகள் அவங்களுக்கு எப்பவுமே இல்லாததுனால, இப்போ கரண்ட்டா நமக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள்ல நம்ம பாதிக்கப்படுவோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த மாரி சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் வந்து பாதிப்பே பாதிக்காது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டடான நேச்சரா இருக்கிறதுனால, இந்த மாரியான விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு அவங்க வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இதனாலேயே எவில் பீப்பிள் என்னதான் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே கூட சரி, அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் மூலியமா சிக்மா மேல்ஸ கண்ட்ரோல் எடுக்க நெனைச்சாலுமே கூட சரி முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம நண்பன் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது வந்து ஸ்டீவ் வட்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் வரும். இந்த ஸ்ரீவத்சன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் காமெடி கேரக்டர் சத்தியன் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸாம்க்கு அதிகமா நல்லா படிச்சுட்டே இருப்பாரு. மத்த பீப்பிள் படிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் வந்து ஒரு பார்ன் ஆக்டிவிட்டி அதாவது பார்ன் புக்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய ரூமுக்கு கீழ போட்டுட்டு வந்துருவாரு. அப்போ நான் ஜெயிக்கணும்னா அடுத்தவங்க தோக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அவருக்கு அதிகமா இருக்கும். இந்த மாரி தான் எவில் பீப்பிள்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜெயிக்கணும்னா அடுத்தவங்க தோற்கடிச்சா தான் முடியும்னு சொல்லப்படுற காம்படிஷன் மைண்ட் இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, சிக்மா மேல்ஸையும் அந்த மாரி டார்கெட் பண்ணும்போது, இவங்க லேட்டஸ்ட்டான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து அடிபடியாம இருக்கிறதுனால, இந்த மாரி பீப்பிள் எதுவுமே செய்ய முடியாது. இதனாலேயே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராய் ஆயிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் சிக்மா மேல்ஸ் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிராமால இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெர்சன் வந்து டிராமா தான் பண்றாங்களா? இல்ல உண்மையா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தெளிவா பிரிச்சு பார்க்க தெரியும் சிக்மா மேல்ஸ்க்கு. இங்க டிராமானா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன் உங்க கூட ரொம்ப ரொம்ப நாள் நல்லா பழகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட டைரக்ட்டா வந்து அவருடைய சோகத்தெல்லாம் காமிச்சு, அவங்களுடைய வலிகள்லாம் காமிச்சு, அவரோட வேதனைகள்லாம் காமிச்சு, உங்ககிட்ட வந்து பண உதவி கேட்டு கூட அவங்கள பண உதவி கேட்கறதுக்கு கூட அந்த மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல அதே பெர்சன் வந்து உங்க கூட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய வெற்றியெல்லாம் உங்ககிட்ட காமிச்சு, அவருடைய பெரிய லெவல்ல அவர் போன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட காமிச்சு, அவருடைய பெரிய சக்சஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சு, ஷோ ஆஃப் பண்ணி உங்கள டாமினேட் பண்ணி உங்கள டவுன் பண்ணலாம். அப்போ ஒரு பெர்சன் டிராமா பண்றான்னா 2 ரீசன் இருக்கும். ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிற பணத்த புடுங்குறதுக்காக இருக்கும். இல்ல உங்கள டவுன் பண்ணி அவன் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கான சுப்பீரியாரிட்டிய வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காக இருக்கும். இந்த 2 விஷயமும் சிக்மா மேல்ஸ் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிராமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியும். இந்த டிராமா பீப்பிள் கிட்ட இருந்து ஈஸியா விலகி நிக்கவும் முடியும். அவங்க டிராமாவ டிராமாவா பார்த்துட்டு டிவில வர சீரியல் மாரி பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்களே தவிர்த்து, இன்வால்வ்மென்ட்டோட அந்த பெர்சனோட எமோஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக்காவே சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கொஞ்சம் டிட்டாச்டா இருக்கிற ஒரு பீப்பிள். எமோஷனா வந்து அடிபட மாட்டாங்க. எமோஷனா வந்து அவங்கள கூட யார்கிட்டயுமே வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி நின்னு எல்லாத்தையுமே பார்க்கறதுனால, ஒருத்தன் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு அழுது பண உதவி தான் கேட்கறானான்னு தெரிஞ்சுப்பாங்க. அதே சமயத்துல ஒருத்தன் உண்மையிலே அவனோட வெற்றிய வந்து நார்மலா சொல்றானா, இல்ல நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காமிச்சு நம்மள டவுன் பண்ண சொல்றானான்னு சொல்லப்படுற விஷயத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அவங்கனால. இந்த ஒரு ரீசனால டிஸ்டன்சிங் ஃப்ரம் டிராமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்து மூலியமாவும் எவில் பீப்பிள்ஸ் கிட்ட இருந்து அவங்கள அவங்களே காப்பாத்திப்பாங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க இந்த உலகத்துல சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நம்மள அழிக்கிறதுக்காக சில நேரத்துல வந்து நம்மள நோக்கி வந்துட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு பெர்சன் வந்து அவன அவனே அழிச்சுக்கிறானோ, சுத்தி இருக்கிற பீப்பிளோட ஆக்ஷன்ஸ்னால. இந்த சுத்தி இருக்கிற பீப்பிளோட ஆக்ஷன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள டவுன் பண்றதுக்காக அவங்க ஷோ ஆஃப் பண்றதா இருக்கலாம். இல்ல நம்மள ஏமாத்தி அவங்க வந்து சில விஷயங்கள் அடையறதா இருக்கலாம். நம்மள ஜட்ஜ் பண்றதா இருக்கலாம். இல்ல காம்ப்ளிமெண்ட் பண்றேன்ற பேர்ல நம்மள ஏமாத்துறதா இருக்கலாம். இல்ல நம்மள ப்ளேம் பண்றதா இருக்கலாம். இல்ல நம்மள டவுன் பண்றதா இருக்கலாம். இந்த மாரி ஆக்ட் மூலியமா யார் ஒருத்தன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறானோ, மத்தவங்களோட ஆக்ஷன்ஸ்னால அவன முட்டாள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இதுவே மத்தவங்கள அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கானோ, அவன் தான் வந்து இங்க வந்து மிகப்பெரிய ஒரு நல்லவன். ஏன் மத்தவங்கள அழிக்கிறது நல்லவன் அப்படின்ற மாரி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பண்ற ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க ரியாக்ட் பண்ணாதம்போது, அவங்க அவங்களே அழிஞ்சுருவாங்க. அவங்க அவங்களே அவங்க வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த நான் ரியாக்டிங் நேச்சரா இருக்கலாம். இல்ல மத்தவங்க பண்ற ஆக்ஷன்ஸ வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஹைல பார்த்து, இவங்க இந்த மாரி ஆக்ஷன் பண்ணி நம்மள டவுன் பண்ண தான் அதெல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கண்டுபுடிச்சு, அவங்கள அவங்களே காப்பாத்திக்கிறதா இருக்கலாம். இது வந்து ஒரு சிக்மா ஸ்டைல் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டைல ஃபாலோ பண்றது மூலியமா நாமளும் நம்ம லைஃப்ல வந்து சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய ஒரு எவிலான ஆக்ஷன்ஸ்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.